நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி வனச்சரக பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் ராஜா யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. 1 மாதமாக போக்கு காட்டி வந்த யானை பிடிபட்டதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு, சிங்கோனா, ஐயன்கொல்லி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக சுற்றித் திரிந்த புல்லட் ராஜா யானை 40க்கும் மேற்பட்ட வீடுகளை தாக்கி விவசாய பயிர்களையும் நாசம் செய்ததோடு வாகனங்களையும் துரத்தியதால் மக்கள் மரண பீதியில் உறைந்திருந்தனர். அநியாய அக்குறும்பு பண்ணக்கூடாது சாமி. இந்த யானையை எங்கிட்டாவது கொண்டு விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி எங்க போய் வாழ்ந்துச்சு அதே மாதிரி போய் வாழட்டும். எங்களுக்கு விட்டுருங்க, மக்களை வாழ விடுங்க. புல்லட் ராஜாவை பிடிக்க வேண்டுமென மக்கள் போராட்டத்தில் குதித்ததை தொடர்ந்து பொம்மன், சீனிவாசன் என்ற 2 கும்கி யானைகளுடன் வனத்துறையினர் 75க்கும் மேற்பட்டோர் பம்பரமாய் சுழன்று யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க தொடங்கினர். வனப்பகுதியில் போக்கு காட்டிக் கொண்டிருந்த புல்லட் ராஜா யானை தொடர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருந்ததால் பிடிப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டது. எனினும் தொடர்ந்து ட்ரோன் மூலம் கண்காணித்து வந்தனர். நேற்று மாலை 5 மணி அளவில் ஐயன்கொல்லி அருகே வனப்பகுதியில் புல்லட் ராஜா யானை அசைபோட்டுக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்த வனத்துறையினர் இனிமேல் தப்பவிடக் கூடாது என்ற முடிவுக்கு வந்து அதை சுற்றி வளைத்தனர். இதனிடையே புல்லட் ராஜாவை பிடிக்கும் பணியில் இருந்த கும்கி யானை பொம்மனுக்கு மதம் பிடித்ததால் விஜய் என்ற வேறு ஒரு கும்கி யானை களமிறக்கப்பட்டது. மயக்க ஊசி செலுத்தும் துப்பாக்கிகளுடன் வனத்துறை மருத்துவ குழுவும் புல்லட் ராஜாவுக்கு குறிவைத்தது. இதை ஒட்டி குளப்பள்ளி ஐயன்கொல்லி சாலையில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. முதல் மயக்க ஊசி செலுத்தப்பட்டவுடன் புல்லட் ராஜா யானை ஆக்ரோஷமாக பிளிர்ந்தபடி அங்கும் இங்கும் ஓடியதாக வனத்துறையினர் கூறுகின்றனர். சிறிது நேரம் கழித்து 2வது மயக்க ஊசியும் புல்லட் வேகத்தில் புல்லட் ராஜாவின் உடலில் செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் யானை கட்டுக்குள் வந்தது. புல்லட் ராஜாவின் ஆக்ரோஷம் அடங்குவதற்குள் இரவு சூழ்ந்ததால் ஜெனரேட்டர் உதவியுடன் அங்கு மின்விளக்குகள் பொருத்தப்பட்டன. யானையை பாதுகாப்பாக லாரியில் ஏற்றிச் சென்றனர். அப்போது எந்த சேட்டையுமின்றி புல்லட் ராஜா பவ்யமாக சென்றது. ஒரு மாதத்திற்கு மேலாக ஆட்டம் காட்டி வந்த புல்லட் ராஜா யானை பிடிபட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர்.